சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மின்கம்பம் சாய்ந்த நிலையில் 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் பழையவளவு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்நிலையில் மே 24ஆம் தேதி பெய்த பலத்த மழையால் 4 மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதன் காரணமாக அந்த பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. சாய்ந்த மின்கம்பங்களை சரி செய்யாததால் 3 நாட்களாக மின் விநியோகம் இல்லாமல் அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. மின்விசிறி மற்றும் நீர் மோட்டாரும் இயங்காததால் கோடை காலத்தில் கடும் அவதிக்கு மக்கள் ஆளாகியிருக்கின்றனர். இரவு நேரத்தில் தெருவிளக்குகளும் இல்லாத காரணத்தால் தீப்பந்தம் ஏந்தி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு எதுவுமே பேசல, அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருட்டுக்குள்ள தடுமாறுறோம், சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஆனா கரண்ட் இல்லாதனால செல்போன் கூட சார்ஜ் போட முடியல. லைட் இல்லாம நாங்க பந்தம் கொளுத்திக்கணும், நாங்க தீவட்டி வரி பிடிச்சிக்கணும், நாங்க சாப்பிடுறோம். இந்த பட்டிக்காரன் கண்டு தானே இவ்வளவு தொலைக்கு எங்களை பண்ணிவிட்டீங்க. இதுக்கு என்ன முடிவு சொல்றீங்க நீங்க சொல்லலையா? ஆமா, அப்புறம் என்ன? அப்புறம் எத்தனை போச்சுல மரம் ஒடிஞ்சு கிடக்கு, எத்தனை மரம் ஒடிஞ்சு கிடக்கு. இதுக்கெல்லாம் ஒண்ணும் அந்த பட்டிக்காட்டுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டாங்களா? சாய்ந்த மின்கம்பங்களை அகற்றப்படாமல் சாலைகளில் கிடப்பதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் தெற்குவாடி, முந்தல் முனை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் பாம்பன் பகுதியில் 200 மீட்டர் தொலைவுக்கு கடல்நீர் உள்வாங்கியது. இதனால் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தரைத்தட்டி நின்றன. கடலுக்குள் இருந்த கடல் புற்கள், சிறிய வகை சங்குகள் ஆகியவை வெளியே தெரிந்தன. இதுகுறித்து மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்டபோது காலநிலை மாற்றம் காரணமாக கடல் நீரானது உள்வாங்குவதும் சிறிது நேரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமானது என்று தெரிவித்தனர். இதனால் மீனவர்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டனர்.